நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். மாத பலன்கள், அதாவது மாதம் நம்ம பார்க்குறோம். தமிழ் மாத பலன் பார்க்குறோம், ஆங்கில மாத பலன் பார்க்குறோம். அது என்ன கொடுக்குன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறும். அதாவது வருட கிரகங்கள்னால் சனி, ராகு, கேது, குரு, இதெல்லாம் வருட கிரகங்கள். இந்த 4 கிரகம் தான் வருட கிரகங்கள். மற்றபடி சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத கிரகங்களாக வரும். அப்போ இந்த மாத கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது நல்ல விதமாக ஒன்றா நல்ல விதமாக ஏற்படுத்தும், இல்லைன்னா தீய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கணும்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாயோட பயிற்சி, இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி, உங்களுக்கு புதனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி, இந்த கிரகங்களோட பயிற்சியெல்லாம் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில மாதத்துக்கு வந்து செவ்வாய் ஒரு ராசியில் அப்படியே இருப்பார். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி இருக்குது, சுக்கிரனோட பயிற்சி இருக்குது. குரு வந்து வக்ர நிலையில் மிதுன ராசியில் இருக்கார். கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. சூரியன், புதன், உங்களுக்கு சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்காங்க. ராகு வந்து ராகு வந்து உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள். பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்களில் ராகுவோட அமைப்பில் இருக்காங்க, இருந்தாலும் குருவோட பார்வையில் இருக்குது. இது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் 100% செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க சுய ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? அதனால் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் டைம் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக, என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா சிம்மராசிக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. வாழ்க்கையில் அடி மேல் அடி விழுந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு சில பேத்துக்கெல்லாம் கெட்டது நம்ம வாழ்க்கையில் நடக்குமான்னு நினச்சவங்களுக்கு கூட கெட்ட விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு, அடி மேலடி விழுந்துட்டுருக்கு. ஏன்னா அஷ்டமசனி உங்களை போட்டு புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அனுபவங்கள் கிடச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு விபத்து சந்திச்சிருக்கீங்க, ஒரு சில பேர் அசிங்கமானப்பட்டிருக்கீங்க, ஒரு சில பேத்துக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் கணவன் மனைவி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கவங்க இருக்காங்க, ஒரு சில பேத்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கிற மாதமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து ஒரு சில பேத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தியை கொடுத்துருக்கும் உங்களுக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட அமைப்பெல்லாம் இருக்கிறனால சில பிரச்சனைகள் அதெல்லாமே கொடுக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் குருவோட பார்வையில் விழுகுது. அதாவது சூரியன் போய் ராகுவோட சேர்ற தப்பு, ஆனால் இருந்தாலும் குருவோட பார்வை விழுகிறதுனால அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? நிம்மதி கிடைக்குங்க. அதாவது முழுசாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கலனா கூட ஒரு 50% நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். மனுஷனுக்கு 100% நிம்மதி இல்லைன்னா கூட ஒரு 50% கிடைச்சா கூட போதும்ல, அந்த மாதிரி ஒரு மாதம் தான் இந்த மாதம். அதனால் கவலையப்படாதீங்க. ஏன்னா இதுவும் கடந்து போகும். அஷ்டமசனி எல்லா ராசிக்கும் வருங்க. எல்லா ராசிக்கும் வந்து புழிஞ்செடுக்க தான் போகுது. சரிங்களா? யாரும் இங்கே நல்லவங்க கிடையாது, யாரும் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்க கிடையாது. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். ஏன்னா பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக இருப்பீங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். நடக்கக்கூடாதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. ஏன்னா குருவோட பார்வை சூரியன் மேலே விழுகிறனால கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தத்தளிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தூரமாக ஒரு வெளிச்சம், ஒரு டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்கும், வழி கிடச்சிடும். அந்த ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. சரிங்களா? கிடைச்ச வேலைக்கு போயிருங்க. இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன், அதில் ஆரம்பிக்கிறேன், இதில் ஆரம்பிக்கிறேன். இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இவங்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கிலலாம் ஒரு சில அறிமுகங்கள் கிடச்சிது. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனாங்க, அதெல்லாம் பணம் போட்ட சொன்னாங்க, இதில் பணம் போட சொன்னாங்கனால வருவாங்க. அவங்ககிட்டலாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்க ஏமாறுறது அதில் தான் இப்போ எல்லாம். சரிங்களா? ஃபினான்ஷியலில் கவனமாக இருங்க. கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குற விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கும். சரிங்களா? புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். இருக்கிற தொழிலை அப்படியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டி. கிடைக்குதா நல்ல வேலைக்கு போயிருங்க. சரிங்களா? நல்ல சம்பளத்துக்கு இல்லைன்னா கூட கிடைக்கிற வேலைக்கு போயிட்டீங்கன்னா கூட அந்த அஷ்டம சனி உங்களுக்கு பெருசாக தொந்தரவு பண்ணாது. அதனால் வண்டி வாங்கினதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல சனி,
கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் கெடுவீங்க, வாயால் கெடுறது. நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குற சிம்மராசிக்காரங்க தான் அதிகம். அதனால் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ரூட்டு சால்வ் ஆயிரும். அதனால் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். சரிங்களா? எதிர்பார்த்த வேலை இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு சுமாரான ஒரு வேலையாச்சும் இந்த மாதம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். கிடைக்கிற வேலைக்கு நீங்கள் போங்க. அதுதான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய சோதனையெல்லாம் வராதுங்க. இந்த மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அப்பாடா, முன்னாடி சொன்ன மாதிரி அப்பாடா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு 13ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில நல்ல மாற்றங்களே நடக்க போகுது. பயப்பட வேண்டாம். இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சமாளிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.